எந்த ஊரோட அப்படி மேல வாச்சாங்க தம்பி தம்பி அந்த பிள்ளை கப்புளிங்க இறச்சி விட்டுறாத ஐயா அது மனுஷனா நம்ம ஒரு கோயில் மாடா இல்ல எந்த ஊரோட சட்டிக்குள்ள செங்கக்கல்லை வச்சு எரிச்சாங்க உங்க இம்சைக்கு ஒரு அளவு இல்லையா ஏயா இது மனுஷனா இல்ல புளிய மரத்துல போட்டிருந்த மாலையை பிடிக்கிட்டு வந்துட்டீங்களா என்னது இல்ல இந்த அக்கா கோயிலுக்கு தீச்சட்டி எடுக்கிறாங்க அக்காவா ஆமா ஆமா எந்த ஒரு நைட்டியை போட்டு மடுவத்தை தண்டி வச்சு மீசையை வரைஞ்சாங்க இது ஆம்பளையா பொம்பளையா இல்லை உங்க கெட்டப்போ இருக்க அளவு இல்லையா நீங்க எந்த ஒரு மேலகாரங்க நாங்க வந்து கரம்பக்குடி மேலகாரங்க ஆமாங்க ஏங்க எவ்வளவு நேரமா தீசட்டி எடுத்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு நிக்கிறாரு அதை வாங்கி வைங்களே அவன் முண்டைக்கு டேய் இதால எங்க வந்து குண்டில அடிக்கிறான் பாரு டேய் இதெல்லாம் மிருதங்க கேட்டே போடா இல்ல அதுல சத்தம் நல்லா என்னப்பா அது மடுவு இதாண்ட கேரளா கிரு மாடு வயித்துல ஓதம் எங்க ஊரு மாரியம்மா தங்கமலை காளியம் இப்படி ஒரு பொம்பளைய நான் உலகத்திலே வாக்கல என்னப்பா மாசம் ஆறது மேல இருக்கு அது என்னது இல்ல இதெல்லாம் ட்ரெயின்ல லக்கேஜ் போடுவாங்களே இந்த ஒளிப்பா நான் காமெடி பண்ணவா இந்த இதுல வாங்க பைதுல அது ஒண்ணும் புடுங்க வேணாம் ஏலே இங்க வா அக்கா வாங்க வாங்கக்கா ஐயா கோயில் வந்துருச்சு ஐயா இது மடுவா ஆட்டு குடலா கறிக்கடையில ஆட்டு குடல சரிஞ்ச மாதிரி இருக்காரு மாசமா இருக்காங்க குழந்தை வர்றோம் கேட்டுதான் சட்டி எடுத்து வந்திருக்காங்க குழந்தை வர எந்தூரோட பொம்பளை தட்டி மீசை வச்சுட்டு வந்தா ஏன்டா ஓடுக்கிட்டு நீ அக்கவர் விட்டு ஐயா ஐயா இந்த மேளத்தோட அந்த மேல மருது மேல நல்லா வாசிப்பாரு நல்லா வச்சுப்பாரா ஏன்னா மேல வாசிக்கிற கலைஞர்கள்லாம் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறிட்டு இருப்பாங்க உங்களை வணங்குறேன் ஆத்தா தீச்சட்டி எடுக்கிறிய ஆத்தா நீக்குறோம் இந்த சட்டியை நீ வாங்குத்தா அப்ப அவனுக்கு அப்படித்தானே இருக்கும் இல்லை உர்றா வெண்ணமேனே அதை வச்சுட்டு வாப்பா இங்கிட்டு வாத்தா ஐயா நீங்களும் எங்க ஆட்டத்துல சேர்ந்துக்கங்க நீங்க வாடா எங்கடா மிருதங்க வாசிக்கிற புடிச்சு ஏத்துன ஐயா தவளை கழட்டி வச்சுட்டு வாங்க கலட்டி வைங்க நல்ல வேளை கள்ளத்துக்கு போட்டு அடிக்காம போனேன் உங்களை வச்சுக்கிட்டு நான் நாடகம் நடத்தி பூரா லூசா இருந்தா நாடகம் எப்படா இருக்கும் தம்பி இங்க வாங்க நீங்க இங்க வாங்க ஏ நான் கூப்பிட கூட கூட பேசாத மயிர் மலை ஏற்கனவே இங்க புடுங்கிக்கிட்டு இருக்கு நீ இது நீ ஒரு மைக்கு முடுங்க நீ வீட்டுக்கு கூட போவனே அரைஞ்சு கேட்பான் ஏன் நீ பேக் செட் அடிக்கிறியா இது அமெரிக்கா மடுவா திண்டே என் நாடக காசை குடிய கருத்து விட்டேன் ஐயா இதே மாதிரி வாலி வைங்க சொல்ற வார்த்தை புரிஞ்சாத்தேன் மக்கள் சிரிப்பாங்க உண்மைதானே பங்காளி அவன் மஞ்ச பணி எதுக்கு ஆடுறான்னே தெரியல அங்கே ஒரு என் தம்பி ஏற்கனவே இது லேடிஸ் இல்லப்பா ஆம்பளை தான் 2027 ஆபரேஷன் பண்ணிடுவேன் 1.5 லட்சம் கேட்குறாங்க பாம்பே அனுப்பணும் நீயே அனுப்பிவிட்டு அதான் பொம்பளை கிடைக்கல என்ன செய்வேன் இனிமேல் 2027 ஆம்பளை மாற்றி குனிஞ்சுக்கிட்டு செருப்படுத்த அடிச்சுக்க தலையில ஆம்பளையா பரப்பையான்று சின்ன சின்ன கிளி திருக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையில அட்டமாட நல்லா போய் செய்யடா கிட்டத்துல போய் புரிஞ்ச வெட்டுவேன் இங்க வாங்கல நீங்க குருநாதர் தானே சொன்னீங்க உங்களை போய் போடா வாடான்னு சொல்றான் இது பரவாயில்ல நேரத்துல செருப்பு கழட்டி 2 பேரும் வாங்கிட்டாங்க இது பரவாயில்ல இவங்களை கத்து கொடுத்து கடைசியில என்னை சூம்ப விட்டு போயிடுறாங்க பக்கத்தால் ரொம்ப உம்மால பெரிய உன்னிகிருஷ்ணன் பாடகரு உன் தொண்டைக்கு என்ன முடியுமோ அதை பாடுங்க மிஸ்டர் பாம்பு நீதாண்டா பாட சொன்ன இப்படித்தான் பாடணும்னு காலையில ஊரா வீட்டுக்கு வண்டியில போகையில சொல்லி கொடுத்துக்கிட்டே வர்றியா நைட்டு மேடையில பாடினா பேக்குதிமை அடிக்கிறான் பாத்தியாருன்னா பாட விடு இல்ல பேச விடு இல்ல ஆட விடு எதுவுமே இல்ல இந்த மாதிரி பிள்ளைல ஒரு தடவை பக்கத்தால் ரொம்ப உருக்கு மண்டையை புடிச்சேன்னு வையே
கொட்டையில அடிச்சுட்டாடா. காலி இங்க ஒரு மலை மாடு ஆடும் பாரு சிங்கம். அவளை ஆடி ஒரு ஏந்துன்னா அவ குன்னணும். நீ வாடா இங்க வாடா, நீ வாடா. ஏன் சிங்கத்தை ஆடு? இந்தா வந்து பாருடா வாடா. ஏய் என்னடா டவுசர் தூக்குற? ஏய் கவனமா போடா. உனக்கு ஏற்கனவே 2 தேனு மிட்டாய் தான் உள்ள வச்சிருக்க. ஒரு தேன் மிட்டாய், கம்ப்யூட்டர் சாம்பிராணி. கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்புறம் பொசிங்கி போகும் பாத்துக்க. சப்போட்டியா போடுறா போடுறா. காளி வந்து மேடையை சாச்சி விட போறாங்க, நான் தெருவில் தெரிய போறேன். அரே பப்புலு இல்ல என்னடா ஆச்சு? சிங்கத்தை சாச்சி விட்டாங்களடா. ஐயா இது என்னங்க அது? ஆலமரத்துல இளங்கொடி மாதிரி தையால் விட்டுருச்சுடா முண்டை. ஐயா அவனை புடிச்சு கொடுங்க. புரிஞ்ச வெட்டுமே புடிச்ச வெட்டி ஆனா ஏய் இங்க வாங்கல, நீங்க குருநாதர் தானே சொன்னீங்க. உங்களை போய் போடா வாடான்னு சொல்றான். இது பரவாயில்ல, நேரத்தெல்லாம் செருப்பு கழட்டி 2 பேரும் வாங்கிட்டாங்க. இது பரவாயில்ல, இவங்களை கத்து கொடுத்து கடைசியில என்னை சூம்ப விட்டு போயிடுறாங்க. பக்கத்தால் ரொம்ப உம்மால பெரிய உன்னிகிருஷ்ணன் பாடகரு. உன் தொண்டைக்கு என்ன முடியுமோ அதை பாடுங்க மிஸ்டர் பாம்பு. நீ தாண்டா பாட சொன்ன. பாருங்க இப்படித்தான் பாடணும்னு காலையில ஊரா வீட்டுக்கு வண்டியில போகையில சொல்லி கொடுத்துக்கிட்டே வர்றியா. நைட்டு மேடையில பாடினா அடிக்கிறாங்க. பேக்குதிமை அடிக்கிறான். ஏய் பாத்தியாரா? பாத்தியாருன்னா பாட விடு, இல்ல பேச விடு, இல்ல ஆட விடு, எதுவுமே ஏதாவது இல்ல. இந்த மாதிரி பிள்ளைல ஒரு தடவை ஏமா பக்கத்தால் ரொம்ப ஊருக்கு என் மண்டையை புடிச்சிரு வை. நான் ஓத்தா உண்மையிலே கொட்டையில அடிச்சுட்டாடா. காலி இங்க ஒரு மலை மாடு ஆடும் பாரு சிங்கம். அவளை ஆடி ஒரு ஏந்துன்னா அவ குன்னணும். நீ வாடா இங்க வாடா, நீ வாடா. ஏன் சிங்கத்தை ஆடு? இந்தா வந்து பாருடா வாடா. ஏய் என்னடா டவுசர் தூக்குற? ஏய் கவனமா போடா. உனக்கு ஏற்கனவே 2 தேனு மிட்டாய் தான் உள்ள வச்சிருக்க. ஒரு தேன் மிட்டாய், கம்ப்யூட்டர் சாம்பிராணி. கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்புறம் பொசிங்கி போகும் பாத்துக்க. சப்போட்டியா போடுறா போடுறா. காளி வந்து மேடையை சாச்சி விட போறாங்க, நான் தெருவில் தெரிய போறேன். அரே பப்புலு இல்ல என்னடா ஆச்சு? சிங்கத்தை சாச்சி விட்டாங்களடா. ஐயா இது என்னங்க அது? ஆலமரத்துல இளங்கொடி மாதிரி தையால் விட்டுருச்சுடா முண்டை. ஐயா அவனை புடிச்சு கொடுங்க. 300 ரூபா தரேன். பாத்தியார வாடா வாடான்ட்டு அவன் ஆனந்த், அவன் அடி ஆனந்த். ஏய் இங்க வாடா. ஒரு மரியாதை இல்லாம ஒரு மட்டு மரியாதை இல்லையாடா. ஒரு பெரிய மனுஷனா இல்ல ஓ வயசு என்ன அவர் வயசு என்ன? நான் சொல்லி கொடுக்கறேன். இல்ல நீ யாரு? அவர் வார்த்தை உன்னை நாடக மேடையில ஏத்தி ஒரு நடிகரா உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. அதுக்காவது நீ ஒரு மரியாதை கொடுக்கணும்டா. நான்லாம் எப்படி மரியாதை கொடுக்குறேன் கூதிமனுக்கு? அது தெரியாம நீ ஏன்டா அப்படி? உன் வயசு என்ன 20 தாண்டலடா. அவர் எத்தனையோ படத்துல நடிச்சு உலகமே பேர் வாங்கினாலும் நம்மளை கூட்டு வந்திருக்கா கிருக்குதிமை. அவனை வையக்கூடாது. நல்ல மனுஷன். வாத்தியார்னு ஒரு வாத்தியார் வந்து தெய்வத்துக்கு சமா. அப்பா அம்மாவுக்கு அப்புறம் வாத்தியார் தான் முக்கியம். சரிடா வாத்தியாரே வா. இன்ன வரைக்கும் அவன் 15 பேருக்கு மேல சொல்லி கொடுத்துருக்காருடா. அவ்வளவு பெரிய நல்ல மனுஷன். ஆனா 15 பேருக்கு மேல சொல்லி கொடுத்து வளர்த்து விட்டு 15 பேர் இவனை ஊம்பு விட்டு போயிட்டாங்க. நம்மளால ஒரு மானத்தை காப்பாத்தணும்டா. இன்னைக்கு 3 வேளை நம்மளாம் வாத்தியார. இன்னைக்கு 3 வேளை நீங்களும் அப்படி சூ விட்டுட்டு போக மாட்டீங்களே. நாங்க சூ போட மாட்டேன், பேக் சாட் அடிச்சு விட்டுருவேன். உங்களை நம்பிதான் ஒரு பொழப்பு ஓடுது. மனுஷனுங்க வாத்தியார இன்னைக்கு 3 உறுதியா நான் ஜெயிலுக்கு போறது உறுதி. நீங்க எப்படி என்னை கொலை கேஸில் எடுத்து விட்டுருவாங்க. தம்பி லாரி தான் வருதே, நீங்க ஸ்கூட்டி ஓரமா போகணும்.
என்னப்பா வாய் அது பண்ற? வாயில பல்ல அடிச்சிட்டானா? விட்டு குத்திட்டானா? ஏய் எறும்புடா, என்னாச்சு? 2 ஒட்டையும் வாயில வச்சுட்டான். நான் சொல்லி கொடுத்துல அந்த பரதநாட்டியம் அதான் அந்த கடலை கொல்ல ஓரத்தில் காடம் பூரா ரெண்டு நிக்க உன்னாலதான் உட்கார்ந்தா எந்திரிக்க முடியும். உன்னை கார்ல வரும்போது எத்தனை தடவை விளக்க மாத்தி அடிக்கிறது. ஆனா என் தலைவன் ஆடுற ஒரே ஆட்டம் அந்த தவக்க ஆட்டுறேன். இந்த துமுக்கு டமுக்கு. டேய் நான் ஆடுற மாதிரி ஆடுற 2 பேரும் இங்க இருந்து பாருங்கடா. பக்கத்துல வந்து நெல்லுங்க மச்சான், என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சான். ஜனம் பூரா சிரிக்குது. என்ன ஏய் டவுசர் அவுத்துட்டு போயிட்டாயா? நீனும் கலட்டு வா, ஆயிருந்துட்டு வருவான். அந்த அக்காவை கலட்ட முடியாதா? அந்த புள்ள அப்பதே ஆய் இருந்துட்டு வந்துருச்சு. நான் பின்னாடியே போய் பாக்குறேன், அந்த கடைசியில சின்ன விட்டையா 2 விட்டை. மானா மதுரைக்குள்ளே மத்தியான வேலையில வாசிக்காம இருக்கிற வந்தியா? நானும் பொங்கலுக்கு நொண்டி போட்டி அடிக்கிறேன். போடா. கரவக்குடி பக்கத்தில் வெங்கர ஊர் இருக்கு.